வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி 2024 ப்ரிலிம்ஸ் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃப்ரம் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் அப் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தேன் பை டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்மாஸ்பியர் ஹீட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, அட்மாஸ்பியர் வந்து டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்சோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கமிங் சோலார் ரேடியேஷன் உள்ள, அதாவது ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே வந்து இங்கே எர்த்துலேருந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இங்கே போய் அட்மாஸ்பியரில் திரும்பவும் ஹீட் வந்து ட்ராப் ஆகிடும். அந்த ட்ராப் ஆன ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் திரும்ப வரும். ஸோ அதுதான் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். இங்கேருந்து ரேடியேட் ஆகிட்டு போகிற, திரும்பவும் ரேடியேட் ஆகி போய் ரிஃப்ளெக்ட் ஆகிற இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக வந்து ஹீட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட் பட்ஜெட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, ஹீட் பட்ஜெட் அப்படின்னா 100% ஆஃப் ஹீட் வந்து எர்த்தை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 35% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 35% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 14% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் ஆகிடும். 14% ஆஃப் த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 51% ஆஃப் த 51% ஆஃப் த ரேடியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்த்துக்கு ரீச் ஆகும். ஸோ இது ரீச் ஆன உடனே 17% இதில் இந்த 51%ல் போய் எர்த்தில் வந்து 51% தான் வருது. டோட்டலாகவே எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 51% ஆஃப் ஹீட் தான் வருது. அதில் 17% வந்து ஸ்பேஸ்லேயே எஸ்கேப் ஆகிடும். 31% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். அதுதான் வந்து எர்த் வந்து அப்சர்வ் பண்ணுறது. ரிமைனிங் 34% வந்து அட்மாஸ்பியர்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை பர்சன்டேஜ்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்த்து ஹீட் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அர்த்திலிருந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இன்சோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன்ஸ் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் உள்ள, மீன்ஸ் ரேடியேஷன் உள்ளே வரும். ஸோ இங்கேருந்து அர்த்தில் பட்டு திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அட்மாஸ்பியரில் போய் ஹீட் ட்ராப் ஆகிடும். ஸோ இங்கேருந்து வர ஹீட் வந்து அட்மாஸ்பியர் பிரித்து வரும். மீன்ஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே பாஸ் பண்ணி வரும். பட் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர்லேயே ட்ராப் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தை வந்து இன்னும் ஹீட் பண்ணும். சரிங்களா? அதுதான் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அப்போ டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் அதிகமாக வந்து ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர் ஆர் குட் அப்சர்வர் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். ஆமாம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக குளோபல் வார்மிங் ஆகும்னு சொல்கிறது. ஸோ குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் வேவை அப்சர்வ் பண்ணிக்கும். லாங் வேவ் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ லாங் வேவ் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ லாங் வேவ் ரேடியேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே. சரிங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குட் அப்சர்வர் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் த செகண்ட் கொஷின். திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர். திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் at the equator is greater than as compared to poles. Equator is as greater as compared to poles. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ், ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டரில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஈக்குவேட்டரில் வந்து 18 கிலோமீட்டர் திக்னஸ். சரிங்களா? போல்ஸில் வந்து 8 கிலோமீட்டர் திக்னஸ். கரெக்டு தான். மச் கம்பேர் டு போல்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் த ஈக்குவேட்டர் ஹீட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த கிரேட்டர் ஹைட்ஸ் பை த ஸ்ட்ராங் கன்வெக்ஷனல் கரண்ட். ஸோ நம்ம ஈக்குவேட்டரில் அந்த கன்வெக்ஷனல் கரண்ட் பற்றி பார்க்கும்போது தெரியும், ஹீட் ஆகிட்டு மேலே போய் ரைஸ் ஆகும், திரும்ப வந்து கூலாகி கீழே வரும். ஸோ இதுதான் வந்து கன்வெக்ஷனல் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ both statement 1 and statement 2 correct. Statement 2 explains statement 1. ஏன்னா greater height means stronger convectional current ஏன் நடக்குதுன்னா அங்கே வந்து ஹீட்டிங் அதிகமாகுது. ஹீட் அதிகமாகிறதுனால வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நம்ம கன்வெக்ஷனல் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு
தேர்ட் கொஷின். ஸோ பைரோகிளாஸ்டிக் விச் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் வால்கானிக் எரப்ஷன். வால்கானிக் எரப்ஷன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால்கனோஸ்லேருந்து என்னெல்லாம் வரும், பேசிக்காகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வரும், சரிங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வெடிப்பொருள், ஏன்னா அது வந்து வெடிச்சிட்டு வருது இல்லைங்களா, அதனால் பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ். பைரோகிளாஸ்டிக்னா இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக பைரோகிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் அண்ட் டஸ்ட்டு கண்டிப்பாக வரும், சாம்பல் இருக்கும். நம்ம வால்கனோஸோட லெசன் எடுத்து பார்க்கும்போதே இந்த 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். புகை வர இடத்துல எல்லா இடத்துலையுமே சல்ஃபர் இருக்கும், ஓகேங்களா. மீன்ஸ் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சல்ஃபர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல் 4மே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து வரும். ஓகே, which of the following is correct inference of isothermal map in the month of January? அவங்க தெளிவாக இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா ஜான்வரி கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் ஜான்வரி கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து சன் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்கும். நல்லா பாருங்கள், சன் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அந்த லைனில் தான் சன்லைட் வந்து ஃபால் ஆகும். அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், the isothermal deviates to north over the south and to south over the continent. ஓகே, ஸோ நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷிஃப்ட் நடக்கும், எங்கேருந்து நார்த் ஓவர் சவுத்து, ஓகேங்களா, நார்த் ஓவர் த ஓஷன். அதாவது ஓஷன்ஸ் லேண்ட்லேருந்து ஓஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த ஷிஃப்ட் நடக்கும். ஐசோதர்மல்ங்கிறது என்னது, அதாவது அந்த ஹீட் லைன்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிற ஹீட் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். The presence of cold oceanic currents, Gulf Stream, North Atlantic drift makes the North Atlantic Ocean colder and isotherms bend towards the north. So இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேலே கொடுத்துருக்கிற அந்த ஐசோதர்மல் மேப்பிங்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பிகாஸ் we don't compare the Gulf Streams, North Atlantic drift எல்லாம் நம்ம வந்து எப்போ படிக்க மாட்டோம், ஐசோதர்மல் மேப்பிங் அப்போ படிக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து 1 only, ஓகேங்களா. the isothermal deviates to north over the ocean to the south over the continent. நார்த் வரும்போது ஓஷனுக்கு ஐசோதர்மல் லைன் வந்து ஒன்றும் இல்லை, அந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து கான்டினென்ட்டில் ஆக்சுவலாக நார்த்தில் வந்து நார்த்தில் வந்து ஓஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும், சவுத்தில் கான்டினென்ட்டில் சிமிலர் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். அவ்வளோதான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. சரி, which are the following as well known for 2 largest cocoa producer? ஆக்சுவலாக மினரல்ஸை பற்றி எப்பயுமே வந்து ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டைம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா கோகோ கேட்டாங்க. கோகோ நம்ம லித்தியம் அதெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் லித்தியம் எல்லாம் கேட்கல, கோகோ கேட்டிருக்காங்க. ஸோ கோட் டி ஐவரி அண்ட் கானா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் அதுவும் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து 70% ஆஃப் கோகோ, 70% ஆஃப் கோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட் டி ஐவரியிலிருந்து தான் வந்து கோட் டி ஐவரி, கானா, நைஜீரியா இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரூன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் 70% ஆஃப் கோகோ வந்து வேர்ல்டுக்கே சப்ளை ஆகுது. ஸோ அகெயின் இது வந்து ஆஃப்ரிக்கா மினரல் தீம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மேப் பேஸ்ட் கொஷினு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஹிமாலயன் ரிவர் ஜாயினிங் கங்கா downstream of Prayagraj from west to east, which one of the following sequence is correct? சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக மேப் பேஸ்ட் கொஷின். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. கோம்தி, காக்ரா, கண்டக், கோசி. ஸோ இது வந்து இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. கோசி ரிவர் இப்படி. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. நம்ம மேப் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ 7th கொஷின். ஸோ ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின். ஆக்சுவலாக ரெயின் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல். ஏன்னா ரெயின் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சரிங்களா. ரெயின் வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கல்லில் படும்போது மீன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெதரிங்னா அரிச்சிட்டு போகிறது. ஸோ வெதரிங் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ் வந்து வெதர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து காமன் ஃபினாமினா. ஸோ ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். அப்போ கரெக்ட். ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, இதுவுமே வந்து கரெக்ட், ஓகேங்களா. சரிங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்.
கண்டிப்பாக இதுவுமே வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போது இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, போத் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட், போத் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஆமாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெதரிங் பேட்டர்னை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புஷ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேப் பேஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நார்த் சீயோட how many of the above countries have border with நார்த் சி. ஸோ நார்த் சீயில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி அண்ட் நார்வே தான், ரஷ்யா கிடையாது. ஆக்சுவலாக நார்த் சீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் இந்த இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி அண்ட் நார்வேக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்த் சீனா இங்கே நார்வே இருக்கும், இங்கே டென்மார்க் இருக்கும், இங்கே இந்த இடத்துல வந்து ஜெர்மனி இருக்கும். ஸோ பார்டரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்வே, டென்மார்க், ஜெர்மனி தான். ஸோ நார்வே, டென்மார்க் தான் இங்கே இருக்குது நமக்கு ஆப்ஷனில். ஸோ ஒன்லி 2, ஃபின்லாண்ட் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தௌனாதார். ஸோ வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌனாதார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது 100% கரெக்ட். ஏன்னா நமக்கு நர்மதா, ரிஃப்ட் வேலின்னு படிக்கும் போதே அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து தௌனாதார்னு இருக்கும். ஒரே லைன் தான். நர்மதா வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் ரிஃப்ட் வேலிக்கு ஃபேமஸ், சரிங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌனாதார் ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ஹுந்த்ரு வந்து பார்த்திங்கன்னா சுபர்ண ரேகாவில் தான் இருக்குது. குன்று வந்து சுபர்ண ரேகாவில் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸோ நேத்ராவதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ஸோப்பா அப்படிங்கிறது வந்து ஜோக் ஃபால்ஸுக்கு இன்னொரு பேர் தான் கெஸ்ஸோப்பா. அதாவது யூபிஎஸ்சியில் நமக்கு வந்து ஜோக் ஃபால்ஸ்னு கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அதை வந்து கெஸ்ஸோப்பான்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்ஸோப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது, ஷ்ராவதி ரிவரில் இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் எந்த ரிவரில் இருக்குது, ஷ்ராவதி ரிவரில் இருக்குது, நேத்ராவதி கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2, ஸோ ஒன்லி 2 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா நம்ம இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம இது அது படிக்கும் போதே கூட சேர்த்து இதையும் படிச்சிருப்போம். என்னென்னா மவுண்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் பிளாக் மவுண்டெயின்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் வந்து 2 காண்டினென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டினென்ட் பிளேட் வந்து இடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டினென்ட் பிளேட் வந்து இடிக்கும் போது நமக்கு வந்து ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டிருக்காங்க, ஃபோல்டு மவுண்டெயின்ஸா பிளாக் மவுண்டெயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் ஏஷியா ஓஜஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மவுண்டெயின். சென்ட்ரல் ஏஷியா ஓஜஸில் இருக்கிறது பிளாக் மவுண்டெயின். யூரோப் ஆல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. பட் ரிமைனிங் 3 and 4 வந்து கரெக்ட். நார்த் அமெரிக்கா வந்து அப்ளாச்சேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின் தான். சவுத் அமெரிக்கா ஆண்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின் தான். ஆக்சுவலாக ஃபோல்டு மவுண்டெயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த காண்டினென்ட்டோட ஓரத்தில், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா அப்போ அந்த காண்டினென்ட் பிளேட் மெர்ஜ் ஆகும்போது இந்த அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஓகேங்களா. ஓகே. டோனியோ போலோ ஏர்போர்ட், குஷிநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயவாடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதெல்லாம் எது வந்து க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் நம்ம நியூஸ் பேப்பரை கொஞ்சமாவது படிச்சிருந்துருக்கணும். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. டேரக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டோனியோ போலோ அண்ட் குஷிநகர், இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் வேப்பர். நல்லா பாருங்கள், வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வேப்பருங்கிறது வந்து இட் இஸ் அ கேஸ் தட் த அமௌண்ட் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். நம்மளுக்கு இதை எப்படி நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஹைட்டாக போச்சுன்னா அதுக்கு மேலே வந்து போக முடியாது. ஏன்னா வெயிட் அதிகமாகிடும். ஆக்சுவலாக க்ளவுடில் வாட்டர் வந்து கண்டெய்னர் இருக்குது வேப்பராக. ஸோ அது வந்து க்ளவுட் வந்து வெயிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மேலே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட் வந்து தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணிடும், அது வந்து ரெயினாக கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் த கேஸ் த அமௌண்ட் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். ஆமாம், நமக்கு போக போக அதோட வாட்டரோட கண்டென்ட் வந்து குறையும் ஓகேங்களா. சரி, இட் இஸ் அ பர்சன்டேஜ் இஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ். ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர் எங்கே இருக்கும், வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கும். எப்படி அது வந்து போல்ஸில் போயிட்டு நம்ம போய் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸில் வந்து அது எப்படி அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அட் ஈக்குவேட்டர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். ரொம்ப ஜென்ரலாக யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் போடலாம். நமக்கு வந்து கஷ்டம் அந்த அளவுலாம் கிடையாது ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோ.
ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனுவல் அண்ட் டெய்லி டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து லோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து precipitation occurs throughout the year, வருஷம் ஃபுல்லாக மழை வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா precipitation varies from 50 to 250 சென்டிமீட்டர். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னு சொல்லுவோம். ஸோ அது கிடையாது. ஸோ அதுதான் வந்து யூபிஎஸ்சியோட இது. நம்ம வந்து ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னு நினச்சிடுவோம். ஸோ ஆனுவல் அண்ட் டெய்லி டெம்பரேச்சர் வந்து ஆஸ் லோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஈக்குவேட்டர். கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்படி நம்ம சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து டுவர்ட்ஸ் நார்த் சைடு ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போச்சு அப்படின்னா அங்கேருந்து ட்ரிஃப்ட் ஆகி டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறது தான். மீன்ஸ் டர்னிங் எஃபெக்ட் தான் கோரியோலிசிஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விண்ட் வெலாசிட்டி. இட் இன்க்ரீசஸ். ஆமாம், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மொமெண்டம் கிரியேட் ஆகுதுங்களா, இந்த இடத்துல டர்ன் ஆகுதா, ஸோ அந்த இடத்துல மொமெண்டம் கிரியேட் ஆகுது. தட் இஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ் ஆப்சென்ட் அட் ஈக்குவேட்டர். நான் இப்போ இது என்ன சொன்னேன், இதுதான் ஈக்குவேட்டர் லைன், இங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆன் June 21 எவ்ரி இயர் எக்ஸ்பீரியன்சஸ் த சன்லைட் மோர் தேன் 12 hours. எந்த ஏரியாவில் வந்து சன்லைட் மோர் தேன் 12 hours இருக்கும்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படி இதை ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டிக் சர்க்கிளில் வருஷம் பூரா வந்து எப்பயுமே லைட் இருக்கும். அவங்க வந்து மோர் தேன் 12 yearsன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிக் சர்க்கிள் கண்டிப்பாக இருக்குது. இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்போது 2ஆ 3ஆ இதுதான் நம்ம பார்க்கணும். ட்ராபிக் ஆஃப் கேன்சரா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். சரிங்களா? மேலே. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்லைட் வந்து மோர் தேன் 12 hours வந்து இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் தீமு. லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் பீக்லேண்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் பீக்லேண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதுவுமே வந்து இந்த மினரல் ரிலேட்டடானது காங்கோ பேசின். சரிங்களா? ஸோ காங்கோ பேசின் இது நியூஸில் வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃப்ளூரோ அல்கலிக் அண்ட் பர்ஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஃபவுண்ட் இன் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இவங்க தெளிவாக ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா கவனிங்க. PFAS that was used to making many consumer products. அப்போ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே கொஷினில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இது PFAS are found in wide spread of drinking water, ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல். இதெல்லாம் என்னது கன்சியூமரிங் ப்ராடக்ட் தானே. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் ஆகுமா? ஓகே. ஸோ PFAS is not easily degraded in the environment. இது ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் இது கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸிலி டீக்ரேடபுளாக இருந்தால் இது ஏன் நம்ம கொஷினில் வருது? பிரச்சனைன்றதுனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 2 கரெக்டாக. பர்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு PFAS கேன் லீட் டு பயோ அக்குமுலேட் இன் அனிமல் பாடிஸ். அவ்வளோதான். பயோ அக்குமுலேஷன் என்னது? கெமிக்கல் வந்து நம்ம உடம்பு விட்டு போகாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே அக்குமுலேட் ஆகுறது. இது என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து இன்டர் ரிலேட்டட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டாக இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கண்டிப்பாக கரெக்ட். ஓகே, 3மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சியோட PYQ கேம் இது. சரிங்களா? ஸோ இது வாஸ்ப் வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்டிருந்தாங்க. 22-23 கேட்டிருந்தாங்க, கரெக்டாக தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேராசைடிக் ஸ்பீஷியஸ் பேராசோயிடிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரிபீடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஆப்ஷன்ஸில் வந்துருந்தது. இது வந்து ஆர்த்ரோபோடாஸ். அப்போ 2 கிடையாது. சரிங்களா? டெர்மைட்ஸ் வந்து டெட்ரிஃபேகஸ். இது வந்து ஃபீட் ஆன் டெட் அனிமல். சரிங்களா? டெட்ரிவோரஸ். ஸோ அப்போது இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3. ஒன்லி 3 ஆன்சர். வாஸ்ப்பு, ஃப்ளைஸு, கார்பைட் பீட்டில்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதுன்னா நமக்கு வந்து பாராசைடிக் ஸ்பீஷியஸ். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இது ரிலேட்டடாக வரும். அதனால் இதை நம்ம தெளிவாக இதில் இருக்கிற ஸ்பீஷஸ் எல்லாம் தெளிவாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் நட், ஹார்ஸ் கிராம், சோயாபீன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான கொஷின். சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கு ஃபெபேசியன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் நிறைய வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபெபேசியன் ஃபேமிலியை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு சில இடத்துல கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
ஒன்லி 2 தான் கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தான் கரெக்டு. கிரவுண்ட் நட்டு, ஹார்ஸ் கிராம், சோயாபீன், ஏன்னா எல்லாமே வந்து ஃபெபேசியன் ஃபேமிலி. அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே வருது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெக்யூமாக இருக்கும். ஸோ லெக்யூம்னா பி ஃபேமிலி. பி அப்படிங்கிறது லெக்யூம் ஃபேமிலி, அதாவது உள்ளே வந்து கொட்டை இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே கொட்டை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல 1 and 2 ஒன்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யூபிஎஸ்சியோட கீ தான் டிசைட் பண்ணும் என்னன்னு சொல்லிட்டு. இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், இது வந்து போன வருஷத்துக்கு 2 இயர்ஸாகவே இது வந்து நியூஸில் இருக்குது. ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நம்ம ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து வெர்மீனில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் பிளேஸ்ட் அண்டர் வெர்மீன். வெர்மீன் அப்படின்னா என்னது மீன்ஸ் இப்போ வந்து காட்டு பன்னி, எலி இதெல்லாம் நீங்கள் வந்து வேட்டையாடலாம். கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்துரும். ஏன்னா வெர்மீன் ஒரு ஸ்பீஷஸை வெர்மீனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து எதுக்காக அது வெர்மீன் ஸ்பீஷஸில் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அது வந்து விவசாய நிலத்தை வந்து பாதிக்கும், நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை வந்து நீங்களே வேட்டையாடலாம். இப்போ ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடக்கூடாது. சரிங்களா? அப்போது வெர்மீன்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வேட்டையாடிக்கலாம். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் தான் அது வந்து வைப்பாங்க. ஸோ ஆமாம், ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து வெர்மீனில் வச்சாங்க. பட் இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபாக்ஸ்னால் ஃப்ரூட் ஈட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இது பிளட் அதர் மீன்ஸ் ஃபீட்ஸ் ஆன் பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸுங்கிறது தப்பு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப அதாவது ரொம்ப நம்ம லாஜிக்காக போகிறோம், அப்போ கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு நினைப்போம். இங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகே. ஸோ இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்துச்சு. சிக்காடா ஃபோரோஹோப்பர், பாண்ட் ஸ்கேட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நியூஸில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான். ஓகே. ஸோ மெனி சிவிங் கம்ஸ் ஃபவுண்ட் இன் மார்க்கெட் ஆர் கன்சிடர்ட் த சோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஆமாம், சிவிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டு துப்புறதுனால பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட தொண்டையில் அடைச்சிட்டு சாகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட்டே அதுதான். அப்போ மினி சிவிங்கம் கண்டென்ட்ஸ் பிளாஸ்டிக் அஸ் கம் பேஸ்ட். ஆமாம், நம்ம சிவிங்கத்தில் வந்து பிளாஸ்டிக் கம் பேஸ்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. அது அப்படி இருக்கிறதுனால தான் அது ஈஸியாக டீக்ரேட் ஆகிறதில்ல. ஓகேங்களா? அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. ஸோ இதுலேயுமே வந்து நியூஸில் வந்துருந்தது. ஸோ பிரேசில் ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றி வந்து மடகாஸ்கரில் இருக்குது. நேச்சுரலி ஃபவுண்ட் ஹேபிடேட் மடகாஸ்கரில் இருக்குது. இன்றி வந்து மடகாஸ்கரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஸோ எல்க் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. போன்போ வந்து காங்கோ பேசினில் இருக்குது. ஓகேங்களா? காங்கோ பேசினில் இருக்குது, மடகாஸ்கரில் கிடையாது. ஸோ நன் ஆஃப் தி அபவ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஓகே. ஸோ வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன். இங்கே ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இது என்ன நினைப்போம்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா டாய்லெட் ஆர்கனைசேஷன் இட் இஸ் ஏஜென்சி ஆஃப் யூஎன்னு சொன்ன உடனே கரெக்டுன்னு போட்டிருப்போம். கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. த வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் அ யூஎன் ஆர்கனைசேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ. இட் இஸ் அன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து யாருக்குள்ளே வராது. வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து யாருக்குள்ளேயும் வரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இப்போது எல்லாமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அப்போது வேர்ல்டு டாய்லெட் சம்மிட், World Toilet Summit, World Toilet Day, World Toilet College are the initiatives of this organization to the inspired action tackled by the global sanitation crisis. ஆமாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் எய்ம் வந்து இதுதான். எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் கரெக்ட். இது எப்படி எய்முன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோன்னா எய்ம்னா என்னது? ஒரு குறிக்கோளை ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து சொல்கிறது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இனிஷியேட்டிவ் தட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்பயர்ட் த ஆக்ஷன்ஸ் டு டேக்கிள் த குளோபல் சானிடேஷன் கிரைசிஸ். ஸோ இதுதான் எய்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ த மெயின் ஃபோக்கஸ். ஸோ நமக்கு வந்து 2 and 3. ஓகே, அப்போ 2 and 3 இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டு கிராண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குறதில்ல. ஃபண்ட் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து WTO தான் வந்து பார்த்திங்கன்னா சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட WTOவோட வேலை தான் இது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஆன்சர் வந்து A only.
2 only. Lion do not have particular breeding season. Lions do not have particular breeding season. Okay, correct. Unlike more other big cats, cheetah do not roar. ஆக்சுவலாக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லியோபார்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். அப்போ அந்த ஆர்டிக்கலில் வந்து அந்த சீட்டாவை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மீன்ஸ் கேட் ஃபேமிலியை பற்றி சொல்லும் போது அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வந்திருந்தது. ஸோ அதனால தான் வந்து அவங்க சீட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோர் பண்ண மாட்டாங்க. கேட் ஃபேமிலியில் சீட்டாஸ் வந்து ரோர் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் 2 வந்து கரெக்டு. Unlike male lion, male leopard do not proclaim their territory by scent marking. அதாவது சென்ட் மார்க்கிங்னா என்னென்னா அதாவது நார்மலாக அந்த நாய் பூனை எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா யூரினேட் பண்ணிடும் அதோட ஏரியாவை. இது என்னோட பவுண்டரி, இதுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தெரு நாய் வந்து அந்த தெருவில் போகாது, சண்டை வந்துடும். இந்த தெரு நாய் அந்த தெருவுக்குள்ளே போச்சு அப்படின்னா மீன்ஸ் பக்கத்து தெருவில் இருக்கும்போது. அதே மாதிரி தான் லயனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டரி மார்க் பண்ணிடும். ஸோ அப்போது அன்லைக் மேல் லியோபார்ட் டு நாட், அதாவது லியோபார்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட் ஃபேமிலி. ஸோ 3 வந்து தப்பு. ஆன்சர் வந்து 1 and 2 only.